எல்லாருக்கும் வணக்கங்க. சிறு, குறு உணவு உற்பத்தியாளருக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸ்ல நாங்க உற்பத்தி பண்ற உணவுப் பொருள வந்து பார்த்தீங்கன்னா, பதிவாவே ரெகுலரா தொடர்ந்து போட்டுருக்கோங்க. இந்த பதிவுகள் போடுறனால மக்களுக்கு வந்து சுலபமா போய் இந்த தகவல்கள்லாம் சேருதுங்க. எப்படி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உணவுப் பொருள உற்பத்தி பண்றோம், எவ்வளோ தரமா பண்றோம், என்னென்ன ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நாங்க பதிவுகள் போடுறனால, மக்கள் வந்து நல்லபடியா புரிஞ்சுக்கிறாங்க. உணவு உற்பத்தி இவங்க கரெக்ட்டா சொல்றாங்க. அதனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலியமா, WhatsApp மூலியமா ஆர்டர் பண்றாங்க நெறைய வாடிக்கையாளருங்க. எங்கள மாரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக் எண்ணெய் தொழில் பண்ணலாம். மசாலா பொருள் உற்பத்தி பண்ணலாம். சத்து மாவு உற்பத்தி பண்ணலாம். அதுபோக எள்ளு உருண்டை பண்ணலாம். பாரம்பரிய அரிசியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒண்ணு இனிப்பு வகைகள் நீங்க உற்பத்தி பண்ணலாம். இந்த மாரி தரமான உணவுப் பொருட்கள் நெறைய பேர் சிறு, குறு உற்பத்தியாளர்கள் நெறைய பேர் நெறைய லேடீஸ், ஜென்ட்ஸ் ஃபேமிலியா நெறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹேண்ட்மேட் சோப் பண்றீங்க. அதே மாரி சோப் ஆயில் பண்றீங்க. சிறு, குறு எந்த தொழிலா இருந்தாலும் ஒரு நல்ல பொருள்னா, உங்க 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 உற்பத்தி பண்ற பொருளையும், அந்த ப்ராசஸையும் நீங்க பதிவு பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பொருள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். அதே மாரி மக்களுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும். எந்த ஒரு வாடிக்கையாளரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் எனக்கு வேணும்னு சொல்லி பதிவு பண்ண மாட்டாங்க. நம்ம உற்பத்தியாளர் நம்ம வந்து உற்பத்தி பண்றவங்க தான், நம்ம உற்பத்தி ப்ராசஸ் எல்லாத்தையும் பதிவுகளா, வீடியோவா YouTubeல போட்டோம்னா, சோசியல் மீடியா யூஸ் பண்ணோம்னா, அவங்களுக்கு வந்து இவங்கலாம் இந்த பொருள் பண்றாங்களா? அப்போ ஒரு சிலர் மட்டும் இப்ப நாங்க வீடியோ போடுறோம்னா, எங்கள மாரி ஒரு சிலர் மட்டும் போடுறனால என்னன்னா, சீக்கிரமா, சுலபமா மக்கள்கிட்ட போய் சென்றடையறது இல்லைங்க. நெறைய பேர் உற்பத்தி பண்ற ஒரு 500 பேர், 1000 பேர் போடும்போது என்ன ஆகும்னா, இன்னைக்கு 10 பேர் தான் செக் எண்ணெய் வாங்குறாங்கன்னா, நாளைக்கு 20 பேரா வாங்க, 30 பேரா வாங்க. நான் சொல்றது ஒரு 100க்கு ஒரு 10 பேர் செக் எண்ணெய் வாங்குறது 50 பேர் ஆனா, இந்த தொழில் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும். மக்கள் வாடிக்கையாளரோட ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்க. அதாவது நம்ம ஆரோக்கியத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான பொருளும் இங்க மக்கள் நெறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அதனால நம்ம உற்பத்தி பண்ற பொருள போட்டோம்னா, வாடிக்கையாளருக்கு வந்து சுலபமா இருக்கும். அதே மாரி அந்த பொருட்கள வாடிக்கையாளர் வாங்கி சாப்பிடும்போது உடலும் ஆரோக்கியமா இருக்குங்க. இதுக்காக தான் நம்ம வேலை செய்யணும். அதாவது நம்ம நெறைய பேரு நல்ல பொருள பண்றோம். ஆனா விற்பனை பண்ண முடியாம நம்ம வந்து தொழில விட்டு வெளியேறோங்க. வெளியே ஏறக்கூடாதுங்க. எல்லாருமே பதிவு போடுங்க. சிறு, குறு உற்பத்தியாளர் அனைவரும் பதிவு போடுங்க. பதிவு போட்டீங்கன்னா, மக்கள் கண்டிப்பா வாங்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கான ஒரு விஷயத்த நான் இப்ப காட்டுறேங்க. நாங்க தொடர்ந்து எங்க செக் எண்ணெய் பதிவுல போடுறோங்க. எண்ணெய் எப்படி இயற்கையான முறையில ஃபில்டர் பண்றோம்னு போடுறோங்க வீடியோவா. தேங்காய் வாங்குறது, உரிக்கிறது எல்லாத்தையும் பதிவு பண்றோங்க. எள்ளு சந்தைக்கு போறது, எள்ள வாங்குறது, எள்ளு விலை நேரம், எள்ளு ஆட்டின விலை கணக்கு, இந்த மாரி நம்ம உற்பத்தி சார்ந்த பதிவுகள்லாம் போட்டே இருக்கணுங்க. இது வந்து கடலக்காய்ங்க. கடலக்காய் வாங்குறது, கடலக்காய் உடைக்கிறது, இந்த மாரி பதிவுகள்லாம் தொடர்ந்து போட்டே இருக்கோம். இதே மாரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராசஸ நீங்க வீடியோ போடுங்க. நம்ம சிறு, குறு உணவு உற்பத்தியாளர்களோ, இல்ல எந்த தொழில் பண்றவங்களோ இந்த மாரி பதிவுகள் போட என்ன ஆகும்னா, மக்களுக்கு வந்து போய் சென்றடையுங்க. அந்த தகவல் சேரும்போது என்ன ஆகும்னா, 10 பேர் போடுற இடத்துல 100 பேர், 200 பேர் நம்ம வந்து விற்பனை பண்ணி அது போய் சேரும்போது என்ன ஆகும்னா, இன்னைக்கு 100 மக்கள் உபயோகம் பண்ற இடத்துல 1000 மக்கள் நல்ல பொருள வாங்குவாங்க. நல்ல மக்கள் அந்த அந்த நல்ல பொருள வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பாங்க. அப்ப என்னன்னா தொழிலும் வளர்ச்சியாகும், ஆரோக்கியமும் வளர்ச்சியாகும். நம்ம ஆஸ்பத்திரிக்கு மருந்து மாத்திரைன்னு போ வேண்டியது இல்லைங்க. விற்பனை ஆகணும்னா